ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இன்றைக்கி ஈவினிங் டீ டைமுக்கு வந்து சோமாஸ் செய்ய போகிறோம். அதுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கிறோம் செய்கிறதுக்கு. உருளைக்கிழங்கும் டின் மீனும் வச்சு கறியை எப்படி செய்கிறேன்னு வாங்க காட்டுறேன். இப்போ ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் டின் மீனையும் உருளைக்கிழங்கை மசிச்சியும் கறிக்கு தேவையான ஓனியனையும் வெட்டி வச்சுக்கிறோம். மாவையும் பிசைஞ்சு வச்சுக்கிறோம். வாங்க கறியை எப்படி செய்கிறேன்னு பார்த்துடுவோம். இப்போ நாங்கள் ஒரு சட்டி அடுப்பில் வச்சு 2 கரண்டி ஆயில் ஊற்றிக்கிறோம். அதுக்கு வந்து நாங்கள் கடுகு சேர்த்துக்கொள்வோம். கடுகு பொரிஞ்சதும் நல்லா பொரிஞ்சதும் இதில் வெட்டி வச்சுக்கிறோம் பெரிய ஓனியன் ஒன்றும், பச்சை மிளகாய் 2, கொஞ்சம் கருவேப்பிலை. அதை நாங்கள் சின்னதாக சாப் பண்ணி வச்சுக்கிறோம். அதையும் நாங்கள் இதில் சேர்த்துக்கொள்வோம். இப்போ எங்களோட டின் மீன் உருளைக்கிழங்கு கறியும் ரெடி ஆகிட்டு, இப்போ நாங்கள் அதை ஃபீல் பண்ணி சோமாசை எப்படி செய்கிறேன்னு எல்லா சோமாசையும் இப்படி சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சி இப்போ நாங்கள் இதை உருட்டி எடுத்து கறியை வச்சுக்கொள்வோம். இப்போ நாங்கள் உருட்டி எடுத்த இதுக்கு சோமாசுக்கு கறியை வச்சு இதை நாங்கள் மடிச்சுக்கொள்வோம். மடிச்சு விட்டுட்டு இந்த ப்ரொக்கை வச்சு நாங்கள் இப்படி எங்களோட சோமாஸ் எல்லாம் இந்த மாதிரி ரெடி பண்ணி ஃப்ரெண்ட்ஸ், எங்களோட சோமாஸ் எல்லாம் ரெடி ஆகிட்டு இப்போ நாங்கள் இதை ஓவன்டா போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கொள்வோம். சோமாஸ் எல்லாம் பொரிஞ்சு கொண்டிருக்கு. எங்களோட சோமாஸ் எல்லாம் ரெடி ஆகிட்டு இது மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலருக்கு இறக்கிக்கோங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்களோட சோமாஸ் ரெடி ஆகிட்டு எங்களோட சுட சுட டீயும் சோமாஸும் ரெடி ஆகிட்டு வாங்க சாப்பிடலாம். எங்களோட டீ ரெடி.